என்ன காதுகள் நம்ம பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணுமா? அப்படி தாங்க சொல்கிறாங்க. உங்கள் இயர்லோப்ஸ் வச்சு உங்கள் பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த திருக்குறளை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். செவியாகிய காதுகளுக்கு கேள்வி என்னும் உணவு இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கப்படும் அப்படின்றதான் இதோடைய அர்த்தம். அப்போது நம்ம திருக்குறளையே நம்ம காதுகள் எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்புன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காதுகளில் அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம இயர்லோப்ஸை வச்சு நம்ம பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனோட இயர்லோப்ஸ் அவனோட ஹிடன் பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான இயர்லோப்ஸ் இருக்குன்னு எப்போவாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? இயர்லோப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று அட்டாச்டு இயர்லோப்ஸ், இன்னொன்று ஃப்ரீ இயர்லோப்ஸ். இந்த மாதிரி அட்டாச்டு இயர்லோப்ஸ் இருக்கிறவங்க எம்பத்தட்டிக் அண்ட் கைண்ட் பர்சனாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுடைய இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க. மோர் அட்டாச்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருப்பாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்னு வரும்போது அவங்க எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் அட்டாச்டு இயர்லோப்ஸ் இருக்கிற சில செலிபிரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீ இயர்லோப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை ஹேங்கிங் இயர்லோப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம காதுலேருந்து தனியாக கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால இதை ஹேங்கிங் இயர்லோப்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இயர்லோப்ஸ் இருக்கிற மனிதர்கள் இண்டிபெண்டன்ட் அண்ட் அசர்ட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. they stand up for their rights. எனக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்காக அவங்க எதிர்த்து பேசுவாங்க, அதுக்காக போராடுவாங்க. ஆனால் யாரையும் புண்படுத்தாமல் அந்த விஷயத்தை அவங்க எப்படி வாங்கிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம அசர்ட்டிவ் பர்சன்னு சொல்லுவோம். அவங்க உரிமைக்காக போராடுவாங்க, டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். இயற்கையை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. எந்த மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை போராடி அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறவங்க. மனம் சோர்ந்து போகாதவங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஃப்ரீ இயர்லோப்ஸ் இருக்கிற செலிபிரிட்டிஸ். இந்த 2 இயர்லோப்ல உங்க டைப் என்னன்னு செக் பண்ணி உங்க பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த மாதிரி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம பர்சனாலிட்டியை சொல்றத பத்தி ப்ரீவியஸ் வீடியோவான சொல்லியிருப்பேன். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.